ராகவ் நாங்க வந்துட்டு we've been seeing you for years. நிறைய பரிமாணங்கள்ல நாங்க உங்களை பாக்குறோம். பட் நடுவுல ராகவ் ஏன் காணவில்லை? அந்த ஏன்னு தான் நானுமே அப்படி கேட்டுருக்கேன். ஏன் அப்படின்ற மாதிரி நான் ஒர்க் பண்ணாம இல்லை, ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆக்சுவலி நடுவில் ஒரு 3 படம் நான் நடிச்சது வந்து ரிலீஸே ஆகலை. இன்னொரு 2 படம் நான் லீடாக நடித்த படம் வந்து இப்போதான் ரிலீஸுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கு. ஸோ நடுவில் நான் பண்ண ஒரு சீரீஸே ஒரு இடத்துல ஒரு பிளாட்ஃபார்ம்ல கேன்சல். ஏதாவது சீரீஸ் நாங்கெல்லாம் டப் பண்ணி முடிச்சோம், எங்க சைடுல ஒண்ணுமே இல்லை. ஆனால் அந்த சீரீஸ் ஃபைனலா வெளில வரல. நான் நஞ்சுபுரம்னு ஒரு படம் நடிச்சிருந்தேன். அந்த படத்தோட அதே டைரக்டர் 2 லீட்ஸ் இருக்கிற படம். அதுல ஒரு லீடு நான் பண்றேன், ஒன்னு வந்து நட்டி சார் பண்றாரு. நாங்க 2 பேரும் சேர்ந்து பண்றோம். ஸோ அதுல வந்து ஐ எம் ஆல்சோ டூயிங் த மியூசிக்கே நான் ஒரு கதை சொல்றதா தான் பாக்குறேன். So I like telling stories through my performance, through my writing. If I'm directing, through my directing. So எல்லாத்தையுமே எனக்கு அதுதான், நமக்கு தெரியாத ஒரு பர்சன் ஆனால் நம்ம ஆர்ட்டை பார்த்து அவங்கள ஏதோ ஒன்று ஃபீல் பண்ண வைக்கிறோம்னா ஐ திங்க் தட்ஸ் லைக் த பிக்கஸ்ட் ஹை ஃபார் மீ. கே பாலச்சந்தரோட 100வது படத்தில் நான் வந்து ஹீரோவை நடிச்சிருக்க வேண்டியது. ஓகே. பொய்ன்னு ஒரு படம் பண்ணார். அந்த படம் வந்து ஃபர்ஸ்ட் என்ன ஹீரோவை கன்ஃபார்ம் பண்ணி ரிஹர்சல்லாம் பண்ணி ஷூட்டிங்க்கு போகிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் இருந்தது. அது வேறு சில காரணங்கள்னால கடைசி நிமிஷத்துலேருந்து அந்த படத்துலேருந்து நான் எனக்கு இல்லாமல் போயிடுச்சு. ஏன்னா அப்போது ஒரு ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ்ட் ஆக்டர் தான் வேணும். கெஸ்ட் யாருன்னு சொல்லிடலாமே. நீ நான்லாம் ஆங்கர் ஆகிறதுக்கு முன்னாடி அவர் ஒரு ஆங்கர், அதாவது நமக்குலாம் ஒரு சீனியர். ஆமா, அது மட்டும் இல்லாம சீரியல்னாலும் சரி சினிமானாலும் சரி கலக்குவாரு. ஓகே. அண்ட் இப்போ வந்து டைரக்டராவும் அவதாரம் எடுத்திருக்காரு. ரீசன்ட் டைம்ஸ்ல நேஷனல் அவார்டு வின் பண்ணிருக்காரு. எஸ். So let's welcome actor Raghav to our show. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க ராகவ்? சூப்பரா இருக்கேன். ஆஃப்டர் a long time நாங்க உங்களை பார்க்குறோம். we are so happy. எனக்குமே ரொம்ப சந்தோஷம். அப்பப்போதான் சான்ஸ் கிடைக்குதுல்ல எல்லாருக்கும் பார்க்க, ஆடியன்ஸை ஃபேஸ் பண்றது. ஸோ உங்ககிட்ட இன்னைக்கு நிறைய விஷயங்கள் பேச நாங்க ரொம்ப எக்ஸைட்டடா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரீசெண்டா ஒரு மைக்ரோ டிராமா சீரீஸ் நாங்க பார்த்தோம், அப்பா லாஜிக் வெர்சஸ் மகன் மேஜிக். அதுக்கு நீங்க நேஷனல் அவார்ட் வின் பண்ணிருந்தீங்க. ஜெயா டிவி சார்பாக பெரிய பெரிய வாழ்த்துக்கள் ஃபார் தட். ஓ தேங்க்யூ ஸோ மச். ஸோ அதை பத்தி சொல்லுங்க. ஆக்சுவலி இது ஒரு பெரிய சர்ப்ரைஸ் எனக்கே. பிகாஸ் இது கம்ப்ளீட்லி நியூ ஃபார்மேட்ல இந்த மாதிரி இதுக்குள்ள நடிக்கிறது. ஸோ நம்ம ரொம்ப இப்படியுமே மூவ் பண்ணக்கூடாது, அப்படியே அதுக்குள்ளேயே இருக்கணும். ஸோ கூப்பிட்ட உடனே முதல்ல மைக்ரோ ட்ராமாக்கு நடிக்க கூப்பிட்டோன்னா போகணுமா அப்படின்ற ஒரு தாட் இருந்தது. பட் எனக்கு எப்படின்னா புதுசாக ஏதாவது ஒன்று இருக்கும்போது எப்பவுமே இப்போ டான்ஸ் ரியாலிட்டி ஷோஸ் ஃபர்ஸ்ட் வந்த புதுசில் அப்போ சவுத் இந்தியாலேயே கிடையாது, அது ட்ரை பண்ணி பார்த்தோம். ஸோ இந்த மாதிரி நிறைய திங்ஸ் புதுசாக ஒன்று ட்ரை பண்ணி தான் பாபு மேனா சொல்லி பண்ணேன். ஆக்சுவலி தேங்க்ஃபுல்லி என்னோட டீம் வாஸ் வெரி குட் டீம். அந்த டைரக்டர் ப்ரொடியூசர் எல்லாமே சூப்பராக இருந்தாங்க. ரொம்ப ஜாலியாக இருந்தது பண்ணுறதுக்கு. அதுல வந்து இட்ஸ் பேசிக்கலி ஒரு சோல் ஸ்விட்ச் கதை. நீங்க பாத்திருப்பீங்க. அப்பாவோட சோல் வந்து பையனுக்கும், பையனோட சோல் அப்பாவுக்கும் வந்த மாதிரி. ஸோ நான் பேசிக்கலி ஹேட் டு பி ஒரு குட்டி பையன் மாதிரி அடாவடித்தனம் பண்ண வேண்டி இருந்தது. ஐ திங்க் நல்லா பண்ணேன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு அவார்ட் கிடைச்சது. ஆக்சுவலி எனக்கு வந்து ஆக்டிங்க்கு அவார்டு பெருசா கிடைச்சதே கிடையாது. ஓகே, வந்த புதுசுல முதல்ல ஒரு சீரியல் பண்ணியிருந்த புதுசுல எனக்கு வந்து ஒரு பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஆக்டர் அப்படின்னு ஒரு சீரியல் கிடைச்சது. அதுக்கப்புறம் 20 வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் எப்படி இருக்கு? நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களா ஒரு மைக்ரோ டிராமா சீரிஸ் நம்ம பண்ணலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருந்த நீங்க அதுக்கு அவார்டு கிடைக்குது அப்படிங்கும் போது அது எப்படி இருந்தது? இல்ல ஆக்சுவலி அதுதான் லைஃபோட பியூட்டி. அதுதான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாத விஷயங்கள் தான் ஆக்சுவலி நமக்கு தேவை. எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு தூக்கல் கொடுக்கும், ரைட்? நான் இப்போ இதுக்கு முன்னால சொன்ன மாதிரி இந்த டான்ஸ் ரியாலிட்டி ஷோவே அதுவே ஃபர்ஸ்ட் ஒரு 3 டைம்ஸ் ரிஜெக்ட் பண்ணி அப்புறம் பண்ணலான்னு ஒத்துட்டு நானும் ஒய்ஃப் பிரீத்தாவும் 2 பேரும் ஒத்துக்கிட்டோம். அதுல ஒரு பெரிய இது கிடைச்சது. அது மாதிரி நம்ம எது ரொம்ப யோசிக்கிறோமோ அதுல நம்ம அந்த ப்ரெஷரை போட்டு இது நல்லா வந்துடும் அந்த ப்ரெஷரை அதை ஃபீல் பண்ண வச்சிரும் சம்டைம்ஸ், ரைட்? சிலது யோசிக்காம சரி பண்ணி தான் பார்க்கலாமே அப்படி பண்றது வந்து. ஸோ அதுவும் எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்னன்னா இது ஃபங்க்ஷன் வந்து பாம்பேல நடந்துச்சு. பெரிய பாம்பே ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில பெரிய ஆளுங்கெல்லாம் வந்திருந்தாங்க. ஷப்னா அஸ்மி மேம் அவங்கெல்லாம் வந்திருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன்ல கூட என் ஃபேமிலியும் கூட்டிட்டு போயிருந்தேன். பிரீதா கூட்டிட்டு போயிருந்தேன், என் பொண்ணை கூட்டிட்டு போயிருந்தேன், என் அம்மாவை கூட்டிட்டு போயிருந்தேன். ஸோ என் அம்மா என் கையில இருந்து நான் ஒரு அவார்டு வாங்குறத பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். That's the real happiness இல்லையா? ஆமா, பிகாஸ் என்னடா நம்ம பையனும் ரொம்ப வருஷமா ட்ரை பண்ணிட்டு இருக்கான், அவனுக்கு புதுசாக அங்கீகாரம் கிடைக்கலையோ அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன வருத்தம் அவங்களுக்கு. ஸோ இப்போ எங்க பார்த்தாலுமே மைக்ரோ டிராமா நிறைய இதுல பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் வெர்டிகல் சீரிஸ் வேற வந்துட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது அந்த காலம்னா இல்ல, இப்போ கூட தான் டிவி சீரியல்ஸ் அப்படிங்கிறது பயங்கர ஃபேமஸ். ஒருவேளை இந்த மைக்ரோ டிராமா அந்த வெர்டிகல் சீரியஸ்லாம் வந்து சீரியலுக்கு வந்து போட்டி ஆயிடுமோ?
இல்ல ஐ திங்க் எல்லா ஃபார்மேட்டுக்கும் அதோட ஒரு இடம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் இட்ஸ் டைவர்சிஃபிகேஷன் ஆஃப் த ஹோல் கான்டென்ட் ஸ்பேஸ் இல்லையா? இப்போ சில படங்கள் என்னதான் இருந்தாலும் நம்ம சினிமா தியேட்டர்ல போய் பார்க்கணும்னு ஆசைப்படுறோம். ஒரு பெரிய ஸ்டார் படம், இல்லை ஒரு ரொம்ப ஒரு பயங்கரமான த்ரில்லர் படம், அதெல்லாம் நம்ம ஸ்க்ரீன்ல பார்த்தா சூப்பர். இப்போ ஒரு அவதாரை நம்ம வந்து மொபைல்ல பார்க்க மாட்டோம், ரைட்? அந்த மாதிரி ஸோ சிலது வந்து நமக்கு அதுல என்ஜாய் பண்றது பிடிக்கும். சிலது வந்து இப்போ ஒரு டிவி சீரியலுங்கிறது இப்போ எங்க வீட்லயே எங்க அம்மா வந்து பார்ப்பாங்க. அவங்களுக்கு வந்து டெய்லி நம்ம வீட்டுல இருக்கிற ஒரு 4 பேரை பார்க்குற மாதிரி அது. இன்னும் ஈவினிங் கீழே போய் ஃபிளாட்ஸுக்கு கீழே சேரை போட்டுக்கிட்டு அங்க பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாரோடையும் சேர்ந்து ஒரு அரட்டை அடிப்பாங்க. அவங்கள டெய்லி பார்த்துட்டு வர மாதிரி இந்த சீரியல் இருக்கிறவங்களையும் டெய்லி பாக்குறாங்க. ஸோ இட்ஸ் லைக் அது ஒரு வேற மாதிரியான ரிலேஷன்ஷிப். இது வந்து இந்த இப்போ டைம் கிரன்ச், ரைட்? எல்லாருக்கும் அட்டென்ஷன் டெபிசிட், எல்லாருக்குமே ஒரு நிமிஷம் இன்ஸ்டா ரீல்ஸ் மாதிரி தானே எல்லாமே. இப்போ எபிசோடே இன்ஸ்டா ரீல் மாதிரி வச்சுட்டா என்ன, ரைட்? உங்களுக்கு இப்போ நான் இங்க வந்திருக்கேன் இன்டர்வியூக்கு, ஒரு 15 minutes வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னா அங்க உட்காந்து மொபைல் ஒரு 2 எபிசோடு பார்த்து முடிச்சிடலாம். ஸோ ஐ திங்க் ஒவ்வொரு இந்த டைமையும் யூஸ் பண்ணிக்கிறோம். நம்ம டைமுக்கு தானே எல்லாரும் போட்டி போடுறாங்க, வேற வேற விதமா நம்ம டைமை வந்து திருடுறாங்க எல்லாரும். அதான் உண்மை. அண்ட் நீங்க சொன்ன மாதிரி ராகவ், நாங்க வந்துட்டு we've been seeing you for years. நிறைய பரிமாணங்கள்ல நாங்க உங்களை பார்த்திருக்கோம், ஆங்கரா, டான்சரா, ஆக்டரா. எங்க போகுதுன்னு எனக்கு தெரியும், சொல்லுங்க. பட் நடுவுல ராகவ் ஏன் காணவில்லை? அந்த ஏன்னா தான் நானுமே அப்படி கேட்டுட்டு இருக்கேன், ஏன் அப்படின்ற மாதிரி. இல்ல ஆக்சுவலி ஒன் ஆஃப் த திங்ஸ் அபவுட் மீடியா ஸ்பேஸ் உங்களுக்கும் தெரியாததுன்னு இல்லை, உங்களுக்கு தெரியாதது அல்ல, என்னன்னா மீடியா ஸ்பேஸ்ல வந்து நம்ம பண்ற ஒரு விஷயம் ஆடியன்ஸை போய் சேர்க்கறதுங்கிறதே ஒரு பெரிய வரப்பிரசாதம். ஆக்சுவலி இப்ப நான் இப்ப இங்க உட்காந்துட்டு இருக்கேன், இது இவ்வளவு பேர் பாக்குறாங்கன்னா அது அமைஞ்சு வரதே ஒரு பெரிய விஷயம், ரைட்? நமக்கு சம்டைம்ஸ் வி டேக் இட் ஃபார் கிராண்டட். ஸோ ஒரு படம் பண்றோம், அந்த படம் ஃபர்ஸ்ட் ஷூட்டிங் முடியறது, டைரக்டருக்கும் ப்ரொடியூசருக்கும் சண்டை வராம ஷூட்டிங் முடியறதே ஒரு பெரிய விஷயம். நம்ம நடிச்ச சீன்லாம் கட் ஆகாம அது ஃபைனல்ல இருக்கிறதே ஒரு பெரிய விஷயம். அப்புறம் அதுக்கு ஒரு ரிலீஸ் கிடைக்கிறது பெரிய விஷயம், அந்த ரிலீஸ் தியேட்டர்ல ஒழுங்கா வருதுங்கிறது ஒரு பெரிய விஷயம். ஸோ எல்லாமே நிறைய விஷயம் அமைஞ்சு வந்தாதான் ஒரு, அது வந்து நம்ம கையில எப்பவுமே கண்ட்ரோல்ல இல்ல. நான் ஒர்க் பண்ணாம இல்ல, ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆக்சுவலி நடுவில் ஒரு 3 படம் நான் நடிச்சது வந்து ரிலீஸே ஆகல. இன்னொரு 2 படம் நான் லீடா நடிச்ச படம் வந்து இப்போதான் ரிலீஸுக்கு ரெடி ஆயிட்டு இருக்கு. அகைன் சின்ன பிகாஸ் ஸ்மால் ஃபிலிம்ஸ், பட்ஜெட்ஸ் ஆர் ஆல்சோ ஸ்மால். ஸோ அது கொஞ்சம் ஷூட்டிங் போகும், கொஞ்சம் கேப் வரும், திரும்ப ஷூட்டிங் போகும், கேப் வரும். நம்ம வந்து அந்த கதையை கேட்டது நல்ல ஒரு விஷயமா இருக்கேன்னு சொல்லிட்டு உள்ள வருவோம். ஸோ நடுவில் நான் பண்ண ஒரு சீரீஸே ஒரு இடத்துல ஒரு பிளாட்ஃபார்ம்ல கேன்சல், அதாவது சீரீஸ் நாங்கெல்லாம் டப் பண்ணி முடிச்சோம், எங்க சைடுல ஒண்ணுமே இல்லை. ஆனா அந்த சீரீஸ் ஃபைனலா வெளில வரல. ஸோ அது டைம் அவ்வளவுதான். அதுக்கு வந்து நம்ம யாரையும் குத்தமும் சொல்ல முடியாது. அது சில வரும்போது நம்ம வந்து ஏன் எனக்கு எல்லாம் வந்துச்சுன்னு கேட்டோமா? இல்ல. சோ வராத போது ஏன் வரலன்னு கேட்க கூடாது, நடக்கிறது நடக்கும். அதை எப்படி ஹேண்டில் பண்றீங்க? ஆக்சுவலி பிகாஸ் சினிமால நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்கு, கிவ் அப் பண்ணிட்டு போயிருவாங்க, அது ரொம்ப நெகட்டிவா எடுத்துப்பாங்க. பட் அது நீங்க இவ்ளோ பாசிட்டிவா எடுத்துக்கிறதே, அது எப்படி அது ஹேண்டில் பண்றீங்க? பிகாஸ் ஃபர்ஸ்ட் திங் வந்து நான் சொன்ன மாதிரி ஐ ஆல்வேஸ் ஃபீல் தட் உலகம் நமக்கு கொடுக்கணும்னு ஒன்றும் ஆப்ளிகேஷன்லாம் கிடையாது, ரைட்? நடக்கிறது தான் நடக்க போகுது ஃபைனலா. நம்ம ஒரு நல்ல கேம் விளையாடணும், ரைட்? இது நம்ம பிறந்தது வந்து நம்ம ஒரு கேம் விளையாடுற மாதிரி தான். ஒரு கிரிக்கெட் மேட்ச் உள்ள போறோம், எல்லா மேட்சையும் வின் பண்ண முடியாது. ஆனா இவன் நல்ல ஸ்போர்ட்ஸ்மேன் பேர் எடுக்கலாம். வின் பண்ணாலும் தோத்தாலும் நம்ம பெவிலியனுக்கு திரும்ப நடந்து வரத்த எல்லாரும் கிளாப் அடிக்கணும், ரைட்? இவன் நல்லா விளையாடினான்டா, ஜெயிச்சானோ தோத்தானோ. சில பேர் டைம் நீங்க பாத்துருப்பீங்க கிரிக்கெட் மேட்ச்லயே அந்த டீம் தோத்துருக்கும், ஆனா ஒரு பிளேயர் கஷ்டப்பட்டு விளையாட்டு கடைசியில அவன் திரும்ப போகும்போது மத்தவங்க எல்லாம் இங்க எழுந்துன்னு கிளாப் அடிப்பாங்க. ஸோ நம்ம எப்படி ஸ்போர்ட்ஸ்மேன் ஸ்பிரிட்டோட விளையாடுறோமோ அதே மாதிரி லைஃபையுமே ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன் நம்ம ஃபேர்னஸோட நாம சைட்ல நம்ம ஃபுல் அட்டெம்ப்டோட பண்ணா யூ ஒன் த கேம். அதுக்கப்புறம் ரிசல்ட் என்ன வருதோ அது வரதுதான் வரும், அது நம்ம கையில கிடையாது. ரெண்டாவது, ஐ ஹேவ் வெரி சப்போர்ட்டிவ் ஃபேமிலி. ஐ ஹேவ் வைஃப் ஹூ சப்போர்ட்ஸ் மீ டே இன் அண்ட் டே அவுட். நாட் சேயிங் தட் அதனால ப்ரெஷர்ஸ் இல்லைன்னு இல்லை. எக்கனாமிக் ப்ரெஷர்ஸ் உண்டு, ஃபைனான்சியல் ப்ரெஷர்ஸ் உண்டு, இமோஷனல் ப்ரெஷர்ஸ் உண்டு, எல்லாமே உண்டு, ரைட்? பிகாஸ் நம்ம கிராஃப் வந்து இப்படி அப்படி இருக்கிற ஒரு கிராஃப், ரைட்? இந்த ஃபீல்டே அப்படிதான். பட் அதையும் தாண்டி அது ஒரு சப்போர்ட்டிவான ஒரு ஃபேமிலி, சப்போர்ட்டிவான ஃப்ரெண்ட் சிஸ்டம், இதெல்லாம் இருக்கும்போது அஃப்கோர்ஸ் நான் ஐ ஆல்சோ டேக் கேர் ஆஃப் மை செல்ஃப் இன் டர்ம்ஸ் ஆஃப் யோகா பண்ணுவேன், இன் டர்ம்ஸ் ஆஃப் நல்லா மெடிடேஷன் பண்ணுவேன், ஸ்ட்ரெஸ்ஸை மேக்ஸிமம் எடுத்துக்க கூடாது. என்ன பிரச்சனையா இருந்தாலும் இன்னைக்கு ரொம்ப வரி பண்ணுவேன், நாளைக்கு மார்னிங் எழுந்துக்கும் போது. பட் நாங்க ரீசெண்டா ஒரு விஷயம் கேள்விப்பட்டோம், லாங் பேக் நீங்க வந்து ஒரு பாட்டுக்கு நீங்க மியூசிக் டைரக்ஷன் பண்ணியிருப்பீங்க. அது ரொம்ப அழகான ஒரு பாடல். ஆஃப்டர் அ லாங் டைம் அதே மாதிரி நீங்க டைரக்ட் பண்ணி மியூசிக் டைரக்ஷன் பண்ணி ஒரு படம் வெயிட்டிங்ல இருக்கு அப்படின்னு, அது என்ன கதை, அது என்ன படம்? இல்ல, நான் டைரக்ட் பண்ணி ஒரு படம் இதுல இருக்கு, வெயிட்டிங்ல இருக்கு. அதுல நான் மியூசிக் பண்ணல. ஓகே,
அதுல வந்து நவநீத் சுந்தர்னு இன்னொருத்தர் Okay. தான் எனக்கு தெரிஞ்சவர். அவர் நல்ல மியூசிக் டைரக்டர். அவர் தான் மியூசிக் பண்ணியிருக்காரு. இன்னொரு படம் நான் வந்து நடிக்கிறேன், அதுல நான் மியூசிக்கும் பண்றேன். ஓகே ஓகே கிரேட். நான் நஞ்சுபுரம்னு ஒரு படம் நடிச்சிருந்தேன். அந்த- ஆமா. அந்த படத்தோட அதே டைரக்டர் ஓகே சார்லஸ்னு பேரு. ஓகே. அவர் ஒரு படம் டைரக்ட் பண்றாரு. அதுல வந்து நான் 2 லீட்ஸ் இருக்கிற படம். அதுல ஒரு லீடு நான் பண்றேன், ஒன்னு வந்து நட்டி சார் பண்றாரு. வாவ் நாங்க 2 பேரும் சேர்ந்து பண்றோம். ஸோ அதுல வந்து ஐ எம் ஆல்சோ டூயிங் த மியூசிக். வாவ் வாவ் ஓகே. இது என்ன மாதிரி ஜானரா இருக்கும்? லைக் வாட் கைண்ட் ஆஃப் மியூசிக் இல்லையா? இட்ஸ் அ வெரி ஒரு மாதிரி ஹியூமரஸ் த்ரில்லர். ஓகே. ஸோ வெரி மாடர்ன் கைண்ட் ஆஃப் சென்சிபிலிட்டி தான். அதுல வந்து ஐ டோன்ட் வாண்ட் டு கிவ் ஆஃப் டூ மச். தட்ஸ் a little bit of ஒரு sci-fi ஆங்கிளும் இருக்கு படத்துல. வெரி இன்ட்ரெஸ்டிங் கான்செப்ட். ஸோ ஒரு ரொம்ப சின்னதா ஆரம்பிக்கலாம்னு நினைச்ச படம். ஆனா அப்புறம் ஆக்சுவலி நானும் சார்ல்ஸ் சாரும் தான் ஃபர்ஸ்ட் பேசிட்டு இருந்தோம். அப்புறம் நட்டி சார்ட்ட பேசி அவர் ப்ராஜெக்ட் குள்ள ஒன் ஆஃப் த லீட்ஸா அவர் வந்த உடனே ப்ராஜெக்ட் கொஞ்சம் பெருசாயிடுச்சு. நீங்க மியூசிக் டைரக்டர்னு சொன்னது இந்த சாங் வந்து அப்ப நீங்க தான் மியூசிக் டைரக்டர் இல்லையா? எது காதல் வந்துச்சோ எங்களுக்காக பாடிருங்க ப்ளீஸ். ஒரு 2 லைன் ப்ளீஸ். காதல் வந்துச்சு ஆக்சுவலி எய்னி ரொம்ப அழகா இருக்கார் படம். வசந்த் சார் எனக்கு வந்து சினிமாலையும் ஃபர்ஸ்ட் சான்ஸ், நடிக்கிறதுக்கும் வசந்த் தான், மியூசிக்கும் வசந்த் சார் தான். அது வந்து 5 மியூசிக் டைரக்டர் அந்த படத்துல. நானும் ராஜான்னு என்னோட ஃப்ரெண்டும் சேர்ந்து மியூசிக் பண்ணுவோம் அந்த டைம். அப்போ நாங்க 2 சேர்ந்து தான் அந்த மியூசிக் பண்ணோம். கூடவே ரிதம் ப்ரோக்ராமிங்க்கு சந்துருன்னு என்னோட ஃப்ரெண்டு, சங்கர்னு இன்னொரு ஃப்ரெண்டு வந்து இன்னும் கொஞ்சம் அடிஷ்னல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணார். மேக்ஸிமம் அரேஞ்ச்மெண்ட் நான் தான் பண்ணேன். சங்கர் மகாதேவன் சார் ரெக்கார்டிங் வந்து பாடினாரு. நாங்க ஞாபகம் மார்னிங் 11 o'clock 9 o'clock போயாச்சு. நாங்க ஸ்டுடியோல போய் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். சங்கர் மகாதேவன் சார் அப்போ எப்படின்னா பயங்கர பிஸி. ஒரு நாள் வந்து அதாவது பாம்பேல இருந்து சென்னைக்கு வந்தாருன்னா நாள் முழுக்க ஒரு 10 ரெக்கார்டிங் பண்ணிட்டு போவார். சோ நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு ரெக்கார்டிங் பண்ணிட்டு இருக்காரு, வந்துருவார் சார் அடுத்தல அப்படின்னு சொல்லிட்டு இங்க சொல்லுவாங்கல்ல, அவர் இங்க வந்துட்டார் சார் லைவ் கமெண்ட்ரி மாதிரி. அடுத்தது இதுக்கு போயிருக்காரு, அப்புறம் பர்னி ஸ்டுடியோக்கு போயிருக்காரு. அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டுடியோவா கடைசியில எங்க டர்னுக்கு நாங்க வெயிட் பண்ணிட்டே இருக்கோம். கடைசியில நைட்டு 12 மணிக்கு வந்தாரு. ஓகே, மார்னிங்ல இருந்து வெயிட் பண்றோம். நைட் 12 மணிக்கு வந்தாரு. 1 மணிக்குள்ள முடிச்சிட்டாரு அவர் போர்ஷன். டப்புன்னு பாடி விட்டாரு, முடிச்சிட்டாரு. அந்த பாட்டு நான் பாடினா ரொம்ப எல்லாம் நல்லா இருக்காது. இருந்தாலும் உங்க வாய்ஸ்ல கேட்கணும்னு ஆசையா இருக்கு. ஒரு காதல் வந்துச்சோ, ஒரு காதல் வந்துச்சோ, என்னை நானே மெல்ல கொஞ்சி கொள்ளவும், முத்தம் தந்து இரு கண்ணம் கிள்ளவும், அச்சோ அச்சோ ஏனோ ரொம்ப தோணுதே, அச்சோ அச்சோ ஏனோ ஆசை கூடுதே, எண்ணத்தில் சடுகொட கொடுவென நெஞ்சத்தில் படபட படவென ஆசை வந்து கொத்துச்சோ, ஒரு காதல் வந்துச்சோ, ஒரு காதல் வந்துச்சோ. இந்த வரிசையில சிங்கராகவும் அடுத்த ராகம் ஏதாவது பண்ணலாமே. என்னோட மியூசிக்ல ஆக்சுவலி நஞ்சுபுரம் படத்துல ஒரு 2 பாட்டு நானே பாடியிருக்கேன். நாமளே மியூசிக் பண்ணும்போது நம்மளோட லிமிடேஷன்ஸ் நமக்கு நல்லா தெரியும் இல்லையா? அதனால அதுக்கு ஏத்த மாதிரி அப்படி கம்போஸ் பண்ணி அதுக்குள்ள பாடி கொஞ்சம் சமாளிச்சு பாடுறது உண்டு. பட் ரொம்ப கிஃப்டட் கிடையாது. as a singer I am an okay singer. My understanding of music is better. எப்படி சின்ன வயசுல இருந்தே அந்த மியூசிக் இன்ட்ரெஸ்ட் இருந்ததா இல்ல சடனா? That's an interesting story actually. என்னன்னா எனக்கு கம்போசிங் எப்படி இன்ட்ரெஸ்ட் வந்ததுன்னா, இப்போ நம்ம ஒரு பாட்டு கேட்கிறோம் இல்லையா, சின்ன வயசுல சொல்றேன், ஒரு 3வது கிளாஸ் 4வது கிளாஸ்ல இருக்கும்போது, நான் அகைன் சொல்ற மாதிரி அந்த மாதிரி ஏஜ் ஐம் சேயிங் லைக் 4th standard 5th standard அப்படி இருக்கிற டைம்லயே ஒரு பாட்டு கேட்கறேன்னா ஃபர்ஸ்ட் லைன் கேட்டோம்னா மைண்ட்ல நெக்ஸ்ட் லைன் என்ன இருக்கும்னு நான் ப்ரெடிக்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, அது கர்நாடிக் மியூசிக்காவும் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எந்த நேச்சினா எந்த சூச்சினா அப்படின்னா நம்ம என் மைண்ட்ல நான் யோசிப்பேன், இப்படி போலாமா அப்படின்னு மைண்ட்ல ஒரு கால்குலேஷன் போடும். அதோடய மேட்ச் ஆகி ஃபைனலா அவுட்புட் வந்ததுன்னா எனக்கு வந்து ஹே கரெக்டா ப்ரெடிக்ட் பண்ணோம் பாரு. ஓகே, ஒரு ப்ரெடிக்டிவ் மெஷின் மாதிரி தான். இப்போ நம்ம படம் பார்க்கும்போது அடுத்த சீனை ப்ரெடிக்ட் பண்ணுவோம் இல்லையா? இப்ப நம்ம சொல்லுவோம் இல்லையா, படம் பார்க்கும்போது இப்ப அடுத்த சீன்ல வரான் பாரு, அவன் தான் வில்லன் பாரு அப்படின்னு நம்ம சொல்றோம்ல. இதே ப்ரெடிக்ஷன் நான் மியூசிக்ல அப்ளை பண்ணுவேன் சின்ன வயசுல. ஓகே, அது வந்து ஏன்னா மியூசிக் அந்த மாதிரி தான், ஒரு ஸ்டோரி மாதிரி தான் எனக்கு கேட்கும். ஓகே, ஸோ and I thought everybody did that. Okay,
I didn't know that was something I was doing a lot and Okay. others weren't probably doing that much. So அது இருந்ததுனால ஆட்டோமேட்டிக்கா நான் எப்பவுமே ஒரு இளையராஜா சாங்கா இருக்கட்டும், ரஹ்மான் சாங்கா இருக்கட்டும் கேட்கும்போது எப்பவுமே நெக்ஸ்ட் எப்படி போகும், நெக்ஸ்ட் எப்படி போகுங்கிறத நானே ப்ரெடிக்ட் பண்ண பார்ப்பேன். இது ஒரு பாயிண்ட்ல சரி நான் இது நிறைய பண்றேன் ஆனா நாட் மெனி பீப்புள் டூ திஸ் அப்படின்னு இருக்கும்போது சரி நம்மளே ஒரு டியூன் இது ஒரு நல்லா இருக்கே இந்த பிட் அடுத்த லைன் என்ன போலாம் அப்படின்னு வச்சு ஆரம்பிச்சதுதான் அந்த இன்ட்ரெஸ்ட். அப்படி ஆரம்பிச்சது. நான் காலேஜ்ல இருக்கும்போது ஒரு கீபோர்டு எனக்கு வச்சு நானே சீக்வன்ஸ் பண்ணோம், அரேஞ்ச் பண்ணோம், எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட். ஆனா எனக்கு மல்டி ட்ராக் ரெக்கார்டிங்லாம் வசதி கிடையாது வீட்டுல. டேப் டு டேக் பெக் இருக்கும் தெரியுமா? ஓகே, ஸோ ஒரு சைட்ல போட்டு இன்னொரு சைடு ரெக்கார்ட் பண்ணலாம். ஸோ என்கிட்ட வீட்டுல ஒரு டேப் ரெக்கார்டர் இருந்தது. இந்த சைட்ல பிளே பண்ணி மைக்ரோஃபோன்ல நீ இன்புட் கொடுத்தா இங்கேருந்து பிளே பண்றது இங்க ரெக்கார்ட் ஆகும், நம்ம பாடுறதும் ரெக்கார்ட் ஆகும், ஆர் வாட் எவர் இன்புட் கொடுக்குறோமோ அதுவும் ரெக்கார்ட் ஆகும். அதை வச்சு ஃபர்ஸ்ட் ஒரு ட்ராக் கீபோர்ட்ல வாசிச்சு ஒரு டேப்ல ரெக்கார்ட் பண்ணி அதை பிளே பண்ணும்போது அது மேலேயே செகண்ட் ட்ராக் பிளே பண்ணி இன்னொரு டேப் டு டேக்ல அதை ரெக்கார்ட் பண்ணி இதை திரும்ப எடுத்து இப்போ போட்டு இப்போ 2 ட்ராக் வந்துடுச்சா இதை பிளே பண்ணி இது மேல 3வது ட்ராக் பேஸ் லைனை வாசிச்சு அது இப்படி ஒரு 7-8 டைம்ஸ் அதுல வந்து ஹிஸ் நாய்ஸ் எல்லாம் ஜாஸ்தி ஆயிடும் பை தட் டைம். பட் என்னோட ஆசை என்னன்னா இப்படியே நான் சீக்வன்ஸ் பண்ணுவேன். ஐ யூஸ் டு லேயர் டாப் ஆஃப் தட் மியூசிக். ஒரு மாதிரி ஒரு இது சொந்தமா ஒரு சாங் பண்ணிருக்கேன் கேளுமா அப்படின்னு சொல்லி அப்புறம் அம்மா அப்பாவுக்கு போட்டு காட்டுறது அந்த மாதிரி பண்ணுவேன். அப்படி அந்த இன்ட்ரெஸ்ட் க்ரோ ஆச்சு. ஸோ ஐம் நாட் வெரி டீப்லி ட்ரெயின்ட் இன் மியூசிக் பட் இட்ஸ் மோர் ஆஃப் அன் இன்ட்யூட்டிவ் அண்டர்ஸ்டாண்டிங். நான் இப்ப சொன்ன மாதிரி எனக்கு கதை, எனக்கு மியூசிக் இஸ் a story that you have to keep it interesting. இப்போ அடுத்த பட சீன்ல ஏதாவது ஒரு ட்விஸ்ட் கொடுக்கணும்ல அதே மாதிரி மியூசிக்லயும் ஏதாவது ஒரு ட்விஸ்ட் அப்படிதான் யோசிக்கிறேன். அப்படியே ராகங்கள்லாம் உங்க மைண்ட்ல ஓடி விளையாடி இருக்கு போலயே. ராகம் கண்டுபிடிக்கிறதெல்லாம் லேட்டர் ஆன், பட் மோர் ஆஃப் ஐம் டெல்லிங் யூ இட்ஸ் லைக் how does it make me feelங்கிறது. yes you are right. சின்ஸ் இப்ப நீங்க எங்களுக்கு பாடினதுனால நாங்க இங்க ஒரு பாட்டு கச்சேரியோட ஒரு செக்மெண்ட் ஒன்று பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிளானிங். ஓகே, நாங்க வந்து ஒரு சில சாங் சொல்லுவோம், அதுல இருந்து ஒரு சில क्वेश्चंस கேட்போம், அதுக்கான ஆன்சர் மட்டும் நீங்க சொல்லுங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஓகே டன். காதல் சடுகுடு குடு கண்ணை தொடு தொடு இந்த மாதிரி ஒரு பாட்டை கேட்ட உடனே எந்த ஃபுட் ஞாபகம் வந்து அப்படியே வயலின் வாசிக்க ஆரம்பிச்சிடும்? எனக்கு ஐம் நாட் அ பிக் ஃபூடி ஆக்சுவலி. ஓகே, எனக்கு ஐ லைக் கடலை போடுறது what I mean is பீனட்ஸ் சாப்பிடுறது பிடிக்கும். பிகாஸ் மோர் ஆஃப் ப்ரோட்டீன் அண்ட் ஃபேட் தான் இருக்கு, ரொம்ப கார்ப்ஸ் கிடையாது. அந்த மாதிரி தான் என்னுடைய சாய்ஸஸ் ஆர் மோர் லைக் தட். ஸோ அப்படி ஐ கிரேவ் கருப்பட்டி டீ, I crave normal tea, chai. I'm a chai addict. I'm a peanuts addict. I'm a protein addict. I'm a paneer addict. Wow. Super. No. Maximum rice சாப்பிட மாட்டேன், ரோட்டி சாப்பிட மாட்டேன், ஒண்ணுமே சாப்பிட மாட்டேன். Yeah. அடுத்த சாங். வெள்ளை பூக்கள் உலகம் எங்கும் மலரவே விடியும் பூமி அமைதிக்காக விடியவே. இது வந்து இந்த ஊர்ல நீங்க மாத்திரம் நினைக்கக்கூடிய ஒரு விஷயம் எது? More empathy for people. Everybody is like, I know everybody is into themselves, but இன்னொருத்தரை நம்ம ஹர்ட் பண்றோம், இன்னொருத்தர் நம்ம பேசுறது, நம்ம சொல்ற விதம், நம்ம பார்க்குற விதம், நம்ம ஜட்ஜ் பண்ற விதம், அது வந்து எனக்கு ஐ ஃபீல் வெரி லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இவங்க கிட்ட ஒரு பவர்ஃபுல்லான பர்சன் கிட்ட ரொம்ப கைண்டா பேசுவாங்க, ஒருத்தர்கிட்ட இருந்து நமக்கு எதுவுமே தேவையில்லைன்ற மாதிரி ஒரு ஆளு, இல்ல ஒரு பவர்லெஸ் பர்சன் கிட்ட வந்து நீங்க வந்து நிக்க முடியுமா, ஏன் இங்க நிக்கிறீங்க, வழி விடுங்க அப்படின்னு பேசுவாங்க. ரைட்? எனக்கு ஐ டோன்ட் யூ see that behavior a lot around you. ஸோ எனக்கு வந்து அது பிடிக்காது. ஐ டோன்ட் லைக் when people differentiate the behavior. நீ கோபப்படுறா எல்லாருமே நீ கோபப்படு, அட்லீஸ்ட் உனக்கு நீ அப்படின்னு ஒத்துக்கிறேன். நீ வந்து people of influence, people of power கிட்ட மட்டும் நீ மரியாதை கொடுப்ப. நீ வந்து people who are in your eyes worthless இருக்கிறவங்களுக்கு மட்டும் நீ, அது எனக்கு பிடிக்காது. So if I can, I would change that. Okay, so now the next song is அடியே கொள்ளுதே அழகோ அல்லுதே. இந்த பாடலை கேட்டுட்டு இந்த பொண்ணு வந்து பயங்கரமா கொண்டுட்டாயா அப்படின்னா அதுல இன்னொரு பாட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். வாடி புள்ள வாடி, வாடி புள்ள வாடி, ஒன்ன மட்டும் நினைச்சிருக்கேன் ஏன் நெஞ்சுக்குள்ள, வாடி புள்ள வாடி,
வாடி புள்ள வாடி. அப்படின்னா நல்ல அந்த songs. புள்ள யாரு? அந்த ஆக்சுவலி இந்த சாங்ல வந்து கலைன்னு ஒருத்தர் நடிச்சிருப்பாரு ஆமா. மியூசிக் வீடியோ. அவர் நான் டைரக்ட் பண்ண படத்துல அவர் நடிச்சார் என் கூட. Okay. வெரி குட் ஆக்டர் ஆல்சோ. அஃப்கோர்ஸ் பிரீதா ஃபர்ஸ்ட் Preetha. பர்சன் ஹூ ஸ்டோல் மை ஹார்ட். ஸோ ஐ ரியலி நிறைய நல்ல விதமாவும் கெட்ட விதமாவும் கொண்டிருக்கா. Okay. இல்ல ஷீஸ். ஸோ அடுத்தது என் பொண்ணு தான். Okay. அதாவது பிரீதா சொல்லுவா உனக்கு இவ தான் கரெக்ட். ஏன்னா அப்பா கோ அண்ட் கெட் திஸ் ஃபார் மீ, கோ அண்ட் டூ திஸ் ஃபார் மீ, ஷூஸ் போட்டு விடு, இன்னைக்கு வரைக்கும். ஓகே. ஸோ நல்ல வேலை வாங்குவா. ஆர்டரிங் டாகம். பட் ஐ என்ஜாய் தட். ஆமா டோட்டல் கேர்ள் டேட் தட் வே. ஓகே, சூப்பர். சோ அடுத்த பாட்டு, எட்டு எட்டா மனுஷ வாழ்க்கை பிரிச்சுக்கோன்னு ஒரு பாட்டு இருக்கு. எனக்கு அதுக்கு லிரிக்ஸ். உங்க லைஃப்ல முதல் 8 எப்படி இருந்தது, 2வது 8 எப்படி இருந்தது, இப்ப நீங்க எப்படிப்பட்ட ஒரு 8ல இருக்கீங்க? அது 3வது 8ல தான் நான் இருக்கேன். 3வது 8ல தான் இருக்கீங்க. அது என்ன மாதிரி இருக்கு? இல்ல, ஐ ஹேட் an amazing childhood. 3 brothers நாங்க. And everything was shared in our family. So எப்படின்னா ஸ்கூல்ல போய் பர்த்டேக்கு யாராவது கிளாஸ்ல ஒரு சாக்லேட் கொடுத்தோம், வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து அந்த சாக்லேட் 5 பீஸா வெட்டி அம்மா அப்பா 3 பசங்க எல்லாருமே ஷேர் பண்ணி சாப்பிடுவோம். ஓகே. அந்த மாதிரியான ஒரு we were so close. Of course we went through a lot of அது இப்போ தெரியும், இப்போ யோசிச்சு பார்த்தா they had gone through a lot of financial pressures அந்த டைம்ல. பட் எங்களுக்கு அது தெரியல. we went through all this nicely. அப்பா ஒரு டாக்டர். It's a very well renowned doctor. Is a professor of anatomy. அவர் எழுதின புக் இன்னைக்கு வரைக்குமே டாக்டர்ஸ் எல்லாம் படிச்சிட்டு இருக்காங்க. So nice, very good family life. படிப்பு, it might be something very unpopular to say, like not a very common thing to say, but எனக்கு வந்து ஸ்கூல், I enjoyed school and I enjoy studying. எனக்கு வந்து படிக்கிறது ரொம்ப பிடிக்கும், லேர்னிங் ரொம்ப பிடிக்கும். இப்போ கூட எனக்கு புதுசா ஒரு கான்செப்ட், புதுசா ஒரு விஷயம், ஒரு கோடிங் இல்ல புதுசா ஒரு சயின்ஸ்ல ஒரு விஷயம் பத்தி அந்த மாதிரி எனக்கு கத்துக்க ரொம்ப பிடிக்கும். மியூசிக்ல ஒரு புதுசா ஒரு விஷயம், டான்ஸ்ல ஒரு புதுசா, எனக்கு எப்பவுமே லேர்னிங், ஐ ரியலி என்ஜாய் லேர்னிங். ஸோ ஸ்கூலையும் என்ஜாய் பண்ணேன், காலேஜ் என்ஜாய் பண்ணேன். ஸோ நான் நல்ல சிரிப்பு இருக்குதே, காலேஜ் என்ஜாய் பண்ண. அதுல வேற ஏதாவது இருக்கா? நான் எதுவுமே சொல்லப்பா. இல்ல, நாங்க ஆக்சுவலி முன்னாடி பாட்டுல அது கேட்கலாம்னு நினைச்சோம். என்னோட ஃபர்ஸ்ட் லவ் ஆஃப் கோர்ஸ் பிரீதா அப்படின்னு சொன்னீங்க. பிரீதாக்கு முன்னாடி ஏதாவது அப்படி இப்படி இருந்துச்சா? XXX அந்த மாதிரி இல்ல, காலேஜ் ஸ்கூல்ல எல்லாம் இல்ல, காலேஜ்ல எஸ் ஐ did have a girlfriend, but didn't work out. Okay. I'm happy that that ended there. No, I'm happy that I married Preetha. Okay, abdi. She's the best thing that happened to me. So yeah, super. So இப்ப அடுத்த 8ல தான் இப்ப நம்ம சக்சஸ்ஃபுல்லி டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். ஆமா, எப்பவுமே இனிமே இந்த 8 தான். Okay. பட் இப்ப நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்கல்ல, லைக் லேர்னிங் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் அப்படின்னு, நீங்க அது ரொம்ப ரொம்ப ஹாப்பியா சொன்னீங்களா? அந்த மாதிரி நீங்க இது வரைக்கும் பண்ண விஷயங்கள்ல, இப்போ ஆங்கரிங் ஆகட்டும், டான்சிங், டிரெக்ஷன், ஆக்டிங், மியூசிக் டிரெக்ஷன், இதுல எது நீங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி ரொம்ப ஒரு மாதிரி ஹாப்பியா பண்ண விஷயம்? See, since everything is about communicating with people, right? It's about expressing. So I enjoy all of that. எல்லாமே டிஃப்ரெண்ட் ஃபேசட்ஸ் ஆஃப் த சேம் திங் தான். அப்படிதான் நான் பார்க்குறேன். நான் இப்போ சொன்னேன், மியூசிக்கே நான் ஒரு கதை சொல்றதா தான் பார்க்குறேன். ஸோ ஐ லைக் டெல்லிங் ஸ்டோரிஸ் த்ரூ மை பெர்ஃபார்மன்ஸ், த்ரூ மை ரைட்டிங், இஃப் ஐ எம் டிரெக்டிங், த்ரூ மை டிரெக்டிங். ஸோ எல்லாத்துலேயுமே எனக்கு அதுதான். நமக்கு தெரியாத ஒரு பர்சன், ஆனால் நம்ம ஆர்ட்டை பார்த்து அவங்கள ஏதோ ஒன்று ஃபீல் பண்ண வைக்கிறோம்னா, ஐ திங்க் தட்ஸ் லைக் த பிக்கஸ்ட் ஹை ஃபார் மீ. எனக்கு வந்து நாங்க இருந்து எல்லாரும், இட்ஸ் நாட் தட் thing, it's like about that art which is making people feel things. அதுதான் is the biggest turn on for me. சில பேர் இருப்பாங்க, அவங்களுக்கு ஸ்டேஜ்ல நான் நடிக்கும் போது எல்லாரும் கை தட்டுறது அதுதான் எனக்கு ஹை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. எனக்கு நான் நடிக்கிறது கை தட்டினாங்கிறதோட நான் கிரியேட் பண்ண ஒரு ஆர்ட் எல்லாரையும் மூவ் பண்ணிச்சுன்னு தான் நான் அதை பாக்குறேன். that's the way I look at things and I enjoy looking at it. அப்ப மேபி நீங்க ஒரு படம் பண்ணலாம், அதை நீங்களே டைரக்ட் பண்ணி, நீங்களே நடிச்சு, நீங்களே அதுக்கு மியூசிக் பண்ணி, நீங்களே அது டான்ஸ் கொரியோகிராஃபி பண்ணி, அத மாதிரி பண்ணலாம்ல. கடைசில நீங்க மட்டும் பாருங்கன்னு சொல்லிடாதீங்க. கரெக்டான பாயிண்ட் இல்லையா? இல்ல யா, இப்போ நெக்ஸ்ட் ஒரு ஸ்கிரிப்ட் எழுதிட்டு இருக்கேன், which I'm planning to act and direct and do the music also. Wow. Only because it's all very internal. So அது ஒரு நல்ல, நம்மளா எல்லாமே அந்த எனர்ஜியை உள்ள போடும்போது ஃபுல் கன்விக்ஷனோட பண்ணுவோம். இன்னொருத்தரை கொண்டு வந்து அப்படி பண்ண
not that I don't want to make other people do it, but I enjoy doing that also. So yeah, sure. ராகவ் அவர்களை பத்தி தெரியாத ஒரு சீக்ரெட், அன்னோன் சீக்ரெட், இப்ப சோஷியல் மீடியால வந்து நம்ம போஸ்ட் பண்ணோம்னாலும் பயங்கர வைரல் ஆகும் அப்படின்னா வாட்ஸ் த சீக்ரெட் ஆஃப் ராகவ்? கே பாலச்சந்தரோட 100வது படத்துல நான் வந்து ஹீரோவா நடிச்சிருக்க வேண்டியது. ஓகே. பொய்ன்னு ஒரு படம் பண்ணார். அந்த படம் வந்து ஃபர்ஸ்ட் என்ன ஹீரோவா கன்ஃபார்ம் பண்ணி ரிஹர்சல்லாம் பண்ணி ஷூட்டிங்க்கு போகிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் இருந்தது. அது வேற சில காரணங்கள்னால கடைசி நிமிஷத்துலேருந்து அந்த படத்துலேருந்து நான் எனக்கு இல்லாமல் போயிடுச்சு. ஏன்னா அப்போது ஒரு ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ்ட் ஆக்டர் தான் வேணும் அப்படிங்கிறது ப்ரொடியூசர் சைட்லேருந்து இன்சிஸ்ட் பண்ணி, தோ அதுக்கு முன்னால் அவ்வளோ மாதம் நான் அதுக்கு இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருந்தாலும் அது இல்லாமல் போச்சு. ஸோ ஒரு ஒரு ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு பக்கம் அது வாழ்க்கையில். இட்ஸ் தி எக்ஸ்பீரியன்ஸ் லைக் திஸ் தட் கைண்ட் ஆஃப் மேக் யூ ஃபீல் தட் ஃபைனலி நடக்கிறது தான் நடக்கும், ரைட்? அதுக்கு நல்ல விஷயங்களும் இருக்குது, கெட்ட விஷயங்களும் இருக்குது. இது நான் ஐ டோன்ட் லைக் டாக்கிங் அபவுட் நெகட்டிவ் ஸ்டஃப் நிறைய. ஸோ ஐ டோன்ட் கீப் கோயிங் அரவுண்ட் அண்ட் டெல்லிங் பீப்புள். அப்படி பார்த்தா சினிமாவில் நிறைய பேர் நம்மளை ஏமாத்திருக்காங்க, ரைட்? இப்போ நாங்கள் 2 படம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம். அந்த ப்ரொடியூஸ் பண்ண படத்தை ரிலீஸ் பண்ணுறேன்னு சொல்லி அதுக்கு ஒரு அக்ரிமெண்ட்டை போட்டு அதுக்கப்புறம் அதுக்கு வந்து ரிலீஸ் பண்ணாமல் ஃபைனலாக எங்ககிட்டேருந்து பைசா திரும்ப ஜாஸ்தி பைசா வாங்கி அந்த கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணி இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு, ரைட்? அது அந்த நெகட்டிவிட்டிலேயே நம்ம உட்காந்துட்டு இருந்தோம்னா இப்போ கூட அந்த பர்சனை நான் பார்த்தா சார் எப்படி சார் இருக்கு, யூனோ இட்ஸ் happens, you know. நான் மைண்டில் ஐ ஆல்வேஸ் கிவ் அதர் பீப்புள் த பெனிஃபிட் ஆஃப் டவுட். அவங்களுக்கு என்ன அந்த நிலைமையில என்ன இருந்ததோ, அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்ததோ, அவங்க நிஜமாவே பண்ண நினைச்சாங்களோ பண்ண முடியலையோ, அந்த மாதிரி இருக்கலாம் இல்லையா? ஸோ இந்த மாதிரி நிறைய எல்லார் கதையும் எல்லார்ட்டையுமே இருக்கும். இப்போ உங்கள் லைஃப்ல இருக்கும், உங்கள் லைஃப்ல இருக்கும். நிறைய இடத்துல நமக்கு வந்து ஏமாற்றங்கள் இருக்கும். இப்போ அதான் சொல்லுவாங்கல்ல, மைக்கேல் ஜார்டன் வந்து பேஸ்கெட் பால் பிளேயர், கன்சிடர்ட் டு பி ஒன் ஆஃப் த மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் பேஸ்கெட் பால் பிளேயர்ஸ் எவர். ஆனால் அவர் ஆக்சுவலி பார்த்தோன்னா அவர் எடுத்த ஷாட்ஸில் எவ்வளோ அவர் பேஸ்கெட்ல போட்டிருப்பாருன்னா அது ஹார்ட்லி 3%, 4% தான் இருக்கும். ஸோ ஈவன் த பெஸ்ட் பேஸ்கெட் பால் பிளேயர் இஸ் ஃபெயிலிங் 97% ஆஃப் த டைம், ரைட்? ஐ மைட் பி ராங் வித் த ஸ்டாட்டிஸ்டிக். பட் என்னன்னா ஏமாற்றங்கள் தோல்விகள் வந்து எல்லாருக்குமே இருக்கும். ஓகே, தட்ஸ் த நேச்சர் ஆஃப் லைஃப். அதை நம்ம handling that and how we are still able to smile after that shows your character. You're handling it so well. அது சீரியஸா எங்களுக்கு ஒரு பெரிய டேக்அவே இது. சீரியஸா சூப்பரா பேசுனீங்க. பட் இவ்வளவு நேரம் கொஞ்சம் சீரியஸா போயிட்டு இருந்துச்சுல, கொஞ்சம் ஒரு ஃபன் மோடுக்கு போலாம். சில கடுப்பேத்த கேள்விகள், அதாவது ராகவ் அவர்கள் எங்க கேள்விகள்லாம் கேட்டு கடுப்பாவாரா? மொக்க கேள்விதான், ஆனா நாங்க 2 பேரும் கெத்தா நாங்க கேட்போம். ஓகே, இந்த இளநீர் ஜூஸ் எல்லாம் வந்து ஸ்ட்ரா போட்டு குடிக்கிறோம், ஏன் டீ காஃபி எல்லாம் வந்து அப்படி குடிக்கிறது இல்ல? ஏன்னா ஐ திங்க் ஹாட்டா இருக்கிறதுனால ஸ்ட்ரா மெல்ட் ஆகிற சான்ஸ் இருக்கு. அந்த மாதிரி பிளாஸ்டிக் தானே இருக்கும் முன்னாலாம் ஸ்ட்ரா, இப்போதான் பேப்பர் கொடுக்குறாங்க. பிளாஸ்டிக் ஸ்ட்ரானா அந்த ஹாட் டீ வந்து மெல்ட் ஆகல சான்ஸ் இருக்குல்ல. அப்படி யோசிச்சு ஒரு சயின்டிபிக்கா ஒரு பதில் இருக்கலாம்ல. that could be the reason. ஓகே, ஒரு போலீஸ்காரர் போய் கைதியை மீட் பண்றதுக்கு தேங்காய் எடுத்துட்டு போயிருக்காராம். என்னவா இருக்கும்? சத்தியமா தெரியல. அப்பதான் அவரை துருவி துருவி கேள்வி கேட்க முடியும். கரெக்ட், நைஸ். இந்த ஜோக்க நான் யூஸ் பண்ணிக்கிறேன். பொண்ணு அப்பப்போ கடுப்பேற்றுவோம். இந்த மாதிரி நான் வெரி பேட் இந்த பேட் ஜோக் சொல்லி என் பொண்ணை நான் நிறைய கடுப்பேற்றுவேன். ஸோ ஐ வில் யூஸ் தட். இப்போ லாஸ்ட் அண்ட் ஃபைனலா ஒரே ஒரு ட்ரூத் ஆர் டேர் கேம் விளையாடுவோம். ஒரே ஒரு நான் கொஸ்டின் கேட்கறேன், நீங்க ஆன்சர் பண்ணலன்னா அதுக்கு ஏதாவது ஒரு டேர் பண்ணணும். ஐயோ, ஓகே? இன்கேஸ் போலீஸ் வந்து உங்களை அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க, எதுக்குன்னே தெரியாம, உங்களை சுத்தி இருக்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்னன்னு அசியூம் பண்ணிப்பாங்க? they will probably think, I don't know, because I'm not a நான் ரேஷ் டிரைவரும் இல்லை. ஏதாவது மேபி ரோட் ஆக்சிடென்ட் இதுலயா மாட்டினியாடா அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க. மேபி ரொம்ப ஓவரா நல்லவரா இருக்கனால அரெஸ்ட் பண்ணாலும் பண்ணிருப்பாங்களோ. ஆமா, நீங்க யோசிக்கிறத பார்த்தா அப்படிதான் தோணுது. ரொம்ப வம்புக்கு போகாத டைப். அதுதான் நாங்க ஆக்சுவலி ட்ரூத் ஆர் டேர்ல என்ன மாதிரி இவர்கிட்ட எந்த சொன்னாலும் நீங்க ட்ரூத் சொல்லிருவீங்கன்ற மாதிரி இருக்கு. அதனால ஜஸ்ட் ஃபன்னியா என்ன அசியூம் பண்ணுவாங்கன்னு தெரியல. சும்மா அதான் நார்மலா சரக்கு அடிக்க மாட்டேன், அதனால ட்ரங்க் அண்ட் டிரைவ் மாட்டிக்க முடியாது. ஏதாவது டிராஃபிக் வயலேஷன் அதுல மாட்டினியாடா, ரெட் லைட் ஏதாவது தாண்டி போயிட்டியா, இல்ல ஏன் லைசன்ஸ் எடுக்காம மாட்டினியா, ஏதாவது தான் இருக்கணும்.
ஏன் வேற ஒன்றும் பெருசா இவர் எது கேட்டாலும் பயங்கர லாஜிக்கா பதில் சொல்றாரு அதனால இல்லையா? ஒரு dare கொடுத்துருவோம். கொடுத்துருவோம் I'm a please. boring person மா. ஒரு டேர் ப்ளீஸ் கொடுத்துடலாம். சரி சரி, சின்ஸ் கொடுங்க. நீங்க வந்து அப்பத்துல இருந்து ஆங்கரா இருக்கிறதுனால ஆ. இப்போ ஒரு ஜெயா டிவி இந்த ஷோக்கு ஒரு ஓப்பனிங் கொடுக்கணும்னா என்ன பண்ணுவீங்க? எல்லாருக்கும் வணக்கம், எப்படி இருக்கீங்க? மார்னிங். ஸோ நிறைய பேர் தூங்கி இப்போ தான் எழுந்திருப்பீங்க, ஒரு சில பேருக்கு டயர்டாக இருக்கும். தட்ஸ் ஆல் ஃபைன். பட் இன்னைக்கு நமக்கு வந்திருக்கிற கெஸ்ட் வந்து நீங்கள் எவ்வளோ டயர்டாக இருந்தாலும் உங்களை அப்படியே சுறுசுறுப்பாக்கிடுவாங்க பாருங்க. நம்புறீங்க இல்லையா? இல்லையா? நீங்களே பாருங்களேன். லெட்ஸ் மீட் ஐஸ்வர்யா அண்ட் பிருந்தா. ஹாய் வணக்கம். வெல்கம் டு காலை மலர். வாவ் சூப்பர் ஆக்சுவலி சூப்பர். தேங்க்ஸ் ஃபார் தி எங்களுக்காக ரொம்ப ஆமா. அழகா ஒரு ஹோஸ்ட் பண்ணீங்க. அந்த ஸ்பான்டேனியஸா அப்படி வந்துச்சுல, அதுதான் அந்த ஆங்கர் அப்படின்றது. தட்ஸ் ஆல் வி நீடட். சோ ஸ்வீட். அண்ட் இவ்வளவு நேரம் நாங்க கேட்ட எல்லா கொஸ்டின்ஸ்க்குமே ரொம்ப அழகா யதார்த்தமா பதில் சொன்னீங்க. ஆஃப்டர் லாங் டைம் இந்த ஒரு கான்வர்சேஷன் ரொம்ப நல்லா இருந்தது. அப்படியா? சோ இன்னும் இதுக்கப்புறம் நீங்க மேலும் மேலும் நிறைய Thank படங்கள் you. I பண்ணணும். also want to thank you because I always feel வந்து ம். ஒரு இன்டர்வியூ எப்படி போறதுங்கிறது இட்ஸ் ஆல்சோ தி எனர்ஜி ஆஃப் த பீப்புள் கண்டிப்பா. இன்வால்வ். ஸோ ஜெயா டிவி நான் முன்னால இங்க ஒரு ஷோ வந்து ஐ பின் த ஜட்ஜ், ஒரு கிட்ஸ் டான்ஸ் காம்படிஷனுக்கு நான் ஜட்ஜாக இருந்திருக்கேன் ஜெயா டிவியில். ஸோ திஸ் இஸ் அ பிளேஸ் விச் இஸ் வெரி அக்வைண்டட் ஃபார் மீ. வாவ். ஸோ நீங்கள் த எனர்ஜி தட் யூ brought to this place and the show producers, all of you. So thanks for giving me this opportunity. அப்பப்போ நம்மளையும் ஞாபகம் வச்சுட்டு கூப்பிடுறதுக்கு ரொம்ப நன்றி. Yeah.